குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 15 முதல் 21 வரைக்குமான, அதாவது மே 28 முதல் ஜூன் 3ஆம் தேதி வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க மீன ராசியில செவ்வாயும் ராகவும், முதல் 4 நாட்கள் மேஷ ராசியில புதனும், அதுக்கப்புறம் ரிஷப ராசியில குரு, சுக்கிரன், சூரியன் இவங்களோட சேர்ந்து புதனும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும், வாரத்தோட முதல் 2 நாட்கள் மகர ராசியில சந்திரன், உத்திராடம் மற்றும் திருவோணம் 4ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் கும்ப ராசியில அவிட்டம் 4 மற்றும் சதயம் 4ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் மீன ராசியில உத்திரட்டாதி 1 மற்றும் ரேவதி 1ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் மேஷ ராசியில அஸ்வினி 1ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி 2 நாட்கள் செவ்வாயும் மேஷ ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா தேய்பிரை பஞ்சமி, தேய்பிரை சஷ்டி, தேய்பிரை சப்தமி, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை நவமி, தேய்பிரை ஏகாதசி, தேய்பிரை துவாதசி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா பிராமியம், ஐந்திரம், வைதிருதி, விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா தைதுளை, வனிசை, பவம், கௌலவம், கரசை, பவம், கௌலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சூரியன் இணைவு இருக்கிறதுனால சுக்கிர திசை நடக்கிறவங்களும், ஆயில்யம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுடைய ஆரோக்கியம், படிப்பு, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம், அம்மாவுடைய ஆரோக்கியம், மூத்த சகோதரம், சித்தப்பா, இந்த வழி உறவுகள், நட்பு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனமா இருக்கணும். வருமானம், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அதிக அக்கறையா இருக்கிறது நல்லது. அப்பா வழி உறவுகள், பரம்பரை சொத்துக்கள் இதுலயும் கவனமா இருக்கணும். மற்றபடி சுபதிசா நடக்கிறவங்களுக்கு லாபஸ்தானத்துல இவங்க 3 பேரும் இருக்கிறதுனால லாபம் திருப்தியா இருக்கும். நண்பர்களால ஆதாயம் இருக்கும். ஒரு சிலருக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாரத்தோட முதல் 4 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் சஞ்சாரம் பண்றதுனால பல கிளைகள் கொண்ட நிறுவனங்கள்ல வேலை செய்றவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் திருப்தியா இருக்கும். தொழில் விருத்தி அடைகிறதுக்காக நிறைய செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாரத்தோட கடைசி 3 நாட்கள் புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்களும், டாக்குமெண்டேஷன் சைடுல ஒர்க் பண்றவங்களும் உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். வரவு செலவு விஷயங்கள், செக் புக், இல்லைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பத்திரப்பதிவு இது எல்லாத்திலுமே கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும், அவருக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் நண்பர்கள், கலத்திரம், வாடிக்கையாளர்கள், கூட்டு தொழில் இந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெண்கள் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள்லயும் கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல நிறைய மாற்றங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அதனால நடைபாதை விஷயங்கள், படிக்கட்டு இதுலெல்லாம் கவனமா இருக்கணும். ட்ரைனேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஆயுள் பலம் திருப்தியா இருக்கும். வம்பு வழக்கு விஷயங்கள்ல வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறதுனால தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாம மனசை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது. மொத்தத்துல கோவில் விஷயங்கள்ல அபிஷேக பூஜைகள்ல கலந்துக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் செலவுகள் பண்ணுங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.